Hi guys, welcome back to my channel. So as you see in the thumbnail, சிம்பிளா ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறோம். ஸோ காலேஜ் கோயிங்கா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல வெளியில எங்கேயாவது ஒரு பர்ச்சேஸ்க்கு போறீங்க, ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வந்து சிம்பிளா நம்மளோட லுக்க வச்சுக்கலாம். அதுவும் இந்த சம்மருக்கு எப்படி அந்த லுக்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பவுச்ல தான் எல்லா மேக்கப்பும் கேரி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஓல்டரோட இருக்கும். ஸோ இந்த பவுச்ல இருக்க மேக்கப்பை வச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிம்பிள் லுக்கும் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபங்ஷன் லுக்குமே கிரியேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கிளாம் லுக்குமே நான் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து மிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட இது வந்து எப்படி கெட் ரெடி வித் மீ ஆகுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் டை ஆஃப் மை ஹேர். இந்த ஹேருக்கும் இந்த சம்மருக்கும் ஓ காட் சீரியஸ்லி ஸ்டார்ட் ஆஃப் வித் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கின் கூட நான் வந்து ப்ரெப் பண்ணல. ஸோ டேரெக்டாக ஜஸ்ட் ஐ டன் மை ஃபேஸ் வாஷ் அண்ட் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸோ ஸ்வெட்டிங். எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐம் ஜஸ்ட் யூசிங் மாய்ஸ்சரைசர். ஸோ நான் இதில் என்ன மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறது இல்லை. லைக் வாட் த ப்ராடக்ட் ஐம் யூசிங்னால நான் சொல்ல போகிறது இல்லை. எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு லுக்கை வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். ஸோ ஃப்ரம் திஸ் பிராண்ட் LNH. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். வந்து பேக்ல இருந்து ப்ரைமரி யூஸிங் இட். ஸோ எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்வெட் ஆகுறதுனால கொஞ்சம் அங்கங்க ஆயிலினஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஐப்ரோஸ். அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் இந்த லுக்கை வந்து நான் எவ்வளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு காட்ட முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், தென் ஸ்டார்டட் வித் பிரைமர். சன்ஸ்கிரீன் கூட போடல. பட் வைல் யூ ஆர் ஸ்டெப்பிங் அவுட் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஜஸ்ட் ஆட் ஆன் த சன்ஸ்கிரீன். நான் இங்க இருக்கிறதுனால தான் நான் போடல. ஐ ஜஸ்ட் வாண்ட் த மிரர். ஸோ ஐம் யூசிங் த ஐப்ரோ பேலட் ஃப்ரம் த பேக். நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ஐப்ரோஸ் ஷுட் பி ஸ்டார்டட் இன் த மிடில் ஆஃப் த ப்ரோஸ். ஸோ நல்ல டார்க்கான ஷேட்ஸ் எடுத்து உங்களோட கேப்ஸ் அங்க இருந்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு மிடில்ல இருந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கேப்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா யூ யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் சி இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து லைட்டான ஷேட்ஸ் எடுத்து ஜஸ்ட் கம் ஓவர் த ஃப்ரண்ட் அண்ட் ஜஸ்ட் அப்ளை இட். எனக்கு கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சுல. அதை வந்து இந்த மாதிரி டார்க் ஆச்சு அப்படின்னா நோ வரிஸ். இந்த மாதிரி ஸ்கூலிஸ் இருக்குல்ல அதை வச்சு ஜஸ்ட் ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரஷ் ஆஃப் இட். உங்களுக்கு அந்த எக்ஸஸ் எல்லாமே வந்துடும். இஃப் உங்களுக்கு அதுவும் மீறி உங்களுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நோ வரிஸ். வைல் யூ ஆர் டூயிங் அதுக்கப்புறமா தான் நீங்க உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் உங்களோட கன்சீலர்ஸ்லாம் போட போறீங்க. ஸோ அதுல வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ நான் எப்பயுமே அப்படிதான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணுவேன். தட்ஸ் வாட் ஐ அம் சஜஸ்டிங். நல்லா இந்த ஸ்பூலி வச்சு நீங்க நல்லா பிரஷ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆக்சுவலி ரிமூவ் ஆயிடும். ஸோ தட்ஸ் வை ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ பீப்புள் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் த ப்ரோஸ். அப்பதான் இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ லுக் தான் கம்ப்ளீட் பண்ண போறேன். இந்த பேலட்ல இருக்க ஜஸ்ட் ரேண்டமான கலர்ஸ் எடுத்து இந்த மாதிரி பீச் கலர் இருக்கு கொஞ்சம் டார்க்கா இந்த மாதிரி ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து நீங்க இது ஃபுல் மேக்கப் நான் வந்துட்டு ஒரு வீடியோ பண்றேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ வித்தவுட் யூசிங் எனி பிரஷ் ஆர் ஸ்பாஞ்ச் ஹவ் டு கெட் லுக். ஒரு சிம்பிள் லுக் எப்படி கிரியேட் பண்றதை நான் ஒரு வீடியோல காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி லைட்டர் ஷேட் எடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ஐலிட்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷேட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களோட ஐ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸா கொஞ்சம் பெருசா காட்டும். ஸோ தட்ஸ் வாட். எதுவுமே ஸ்டார்டிங் பண்ணும்போது யூ ஃபீல் லைக் எப்படி சொல்றது லைக் யூ ஃபீல் லைக் ரொம்ப எக்ஸஸா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆல்வேஸ் சே பீப்புள் தட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் மேக்கப் ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் 5 to 10 minutes. ஸோ தட் அது அப்பதான் செட்டில் ஆனதான் உங்களுக்கு தெரியுமே அது வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி அது வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் த ஐ லுக். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஐலைனர். ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் டாக்கிங் இட். பட் நான் ஐலைனர் போடும்போது பேசினேன்னா சீரியஸ்லி எனக்கு சும்மாவே விங் லைனர் வராது. ஓகே see I have completed this. Actually எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ தட் இஸ் அ ஒன் திங் மேஜர்லி ஐ இன்சிஸ்ட். நான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுறதே கொஞ்சம் வந்து ரெகுலரா கம்மி பண்ணிப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை அப்படின்றதுலாம். நெக்ஸ்ட் வந்து லிப் க்ளாஸ் தான் போட போறேன்.
நான் ஏன் வந்துட்டு லிப் லைனர் ஆர் லிப்ஸ்டிக் போடாம டைரக்டா லிப் க்ளாஸ் போடுறேன்னா, பிகாஸ் இது நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த லுக்க கிரியேட் பண்றோம். எப்படி வந்து ஒரு சிம்பிளா லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ லெஸ் பண்ணி யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு சிம்பிள் லுக்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மேஜிக் ஆஃப் கிரியேட்டிங் அ சிம்பிள் லுக். சி ஜஸ்ட் ஒரு பிரிண்டடோட இருக்க லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணாலே லிப் லைனர் பிளஸ் லிப்ஸ்டிக் அளவுக்கு இட் வில் வொர்க் ஆன் இட். இங்க பாருங்க. சி திஸ் இஸ் அ நேச்சுரல். இது வந்து ரொம்ப நேச்சுரல். நான் இத வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோலயும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அது ஒரு டிண்டடாவும் இருக்கும். ஒரு ஷேடாவுமே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு லிப்ஸ்டிக் வேர் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் குடுக்கும். பட் இதுல வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? லிப் லைனர் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூசுவலா நம்ம எப்படி வந்து லிப் வந்து ரெடி பண்ணுவோம். லிப்ப வந்து பிரெப் பண்ணுவோம் அப்படின்னா, லிப் பால்ம், லிப் லைனர், லிப்ஸ்டிக், லிப் க்ளாஸ் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு லிப் லுக்கே நம்ம கிரியேட் பண்றோம். பட் இந்த இடத்துல நான் லிப் பால்ம் அண்ட் லிப் க்ளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ப்ராடக்ட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்ப இருந்தும் உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? நோ. That's what I always suggest people to use the product less so that you will get that much look effective. காம்பேக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டு என்ஹான்ஸ் மை ஐ லுக் அவ்வளவுதான். That's it. This look is far much better for a சிம்பிளா ஒரு காலேஜ் போறதுக்கும் அண்ட் ஆல்சோ சிம்பிளா ஒரு அவுட்டிங் வெளில போறதுக்கும் திஸ் லுக் இஸ் சோ சூப்பர். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக்கை கிரியேட் பண்ணேன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, லைக் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், பிரைமர், ஐ லுக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ அண்ட் ஜஸ்ட் லிப் க்ளாஸ். தட்ஸ் இட். ஐ ஹவ் நெவர் யூஸ்டு கன்சீலர் இல்ல காம்பேக்ட் இல்ல ஃபவுண்டேஷன் ஆர் லிப்ஸ்டிக் ஆர் லைக் பிளஷ், கான்டர் எதுவுமே பண்ணல. பிகாஸ் இது நீங்க உங்களோட ஃபேஸே தான். ஜஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு பிரைட்னிங் குடுக்குற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி, ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டா நீங்க வெளியில போறதுக்கு தான் ஒரு லுக்கே கிரியேட் பண்றீங்க. ஸோ காலேஜ் கோயிங்க்லாம் திஸ் இஸ் சோ போதும். இதுவே போதும் அப்படின்ற மாரி தான். ஆஃபீஸ் பீப்பிள் வேணா மேபி யூசிங் ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் இட்ஸ் ஃபேர். இட்ஸ் ஓகே ஃபார் யூசிங் இட் ஆர் காம்பேக்ட் யூஸ் பண்றது ஓகே. இதுக்கு மேல இன்னுமே எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரைட்னிங்கா தெரியும்னா no issues, just apply compact. I'll just suggest one compact for you. This is this one from the Maybelline brand. So இந்த காம்பாக்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணாலே போதும். லைக் இது வந்து எப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபேரா இருக்கும். லைக் இது வந்து எப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு பவுடர் எஃபெக்ட் கொடுக்கும். யூ கேன் see. நல்ல ஒரு இன்னுமே உங்களோட ஸ்கின் டோனை இன்னும் பிரைட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் பீப்புள் டு யூஸ் லெஸ் ப்ராடக்ட். அட் த சேம் டைம் வந்து லுக்கை வந்து அப்பதான் உங்களால நீட்டாகவும் சட்டிலாகவும் வச்சுக்க முடியும். எப்படி வந்து எல்லாருமே வந்து சட்டில் லுக், சிம்பிள் லுக் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸை லெஸ் பண்றதுனால தான் நம்மளால இந்த மாதிரி லுக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஆட் ஆன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா யூ கான்ட் கெட் தட் சட்டில் லுக் ஆர் யூ கான்ட் கெட் தட் சிம்பிள் லுக் நெவர் எவர். ஸோ அதனால தான் ஐ ஆல்வேஸ் டெல் யூ பீப்புள் டு யூஸ் த ப்ராடக்ட்ஸ் லெஸ். என்னோட இதில் எப்பயுமே வந்துன்னா ப்ராடக்ட்ஸ் லெஸ் லுக் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த ப்ராபப் தான் ப்ராடக்ட் லெஸ் ப்ராடக்ட் அச்சீவ் குட் லுக். அந்த மாதிரி தான் என்னோடது எப்பயுமே இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. ரொம்ப சிம்பிளா நீ குயிக்காக கெட் ரெடி எப்படி ஆகுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவே இருக்கும். ஆக்சுவலி ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.